கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனம். உன்னத பாட்டு 4:12. புதிய ஏற்பாட்டில் இல்லை, அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவன் தண்ணீரின் துறவும். உன்னத பாட்டு 4:12. என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அடைக்கப்பட்ட சூழ்நிலை என்கிறதான தலைப்பில் இன்றைக்கு நாம் போதிக்க போகிறோம். அடைக்கப்பட்ட தோட்டம் என்கிற ஒரு வார்த்தை இந்த வசனத்தில் வருகிறது. என் சகோதரியே, என் மனவாளியே. நம்ம பாஷையில் அர்த்தம் சகோதரினா வேற, மனவாளினா வேற. ஆனால் பைபிளில் ஒரே அர்த்தம் தான். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும். ஆண்டவர் மணவாட்டியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. அதாவது ஆண்டவர் மணவாளன், நீங்களும் நானும் மணவாட்டி. அதாவது சபை மணவாட்டி. அப்போ ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிற ஆவிக்குரிய அர்த்தம் அதான். சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ அடைக்கப்பட்ட தோட்டம். ஒரு தோட்டக்காரர், ஒரு தோட்டத்தை பராமரிக்கிற அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு தோட்டத்தை முதலில் என்ன செய்வார்? வேலி அடைப்பார். தோட்டத்தை அடைக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தோட்டம் எதிர்காலத்திலே மிகப்பெரிய பலனை கொடுக்க போகிறது என்று அர்த்தம். அடைக்கப்படாத இடத்துல வருகிற பலன்களை காட்டிலும் அடைக்கப்பட்ட இடத்துல என்ன செய்யும்? பலன்கள் அதிகமாக இருக்கும். மிகுதியான பலனை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு தோட்டமானது அடைக்கப்பட வேண்டியது அவசியம். யாருனால? பிசாசினால இல்லை, நம்முடைய ஆண்டவர்னால. அல்லேலூயா. ஏன்னா அடைக்கப்பட்ட சூழ்நிலை எல்லாமே ஆண்டவர் தான் பண்ணிட்டாருன்னு நினைச்சிடுறாங்க. தப்பு. பலனை கொடுக்கும் முன்பதாக அடைக்கப்படும் சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் அல்லது ஒரு நேரம் வரலாம். வாசிக்கலாம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 20வது வசனம். யாத்ராகமம் 13:20. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏதாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் சுக்கோத்திலிருந்து, எவர்கள்? மொட்டையே அவர்கள்னு படித்தா நமக்கு புரியாது. அந்த அவர்கள்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் சுக்கோத் என்கிற இடத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாம் என்கிற இடத்திலே பாளையம் இறங்கினார்கள். அப்ப இதை சுருக்கமா எப்படி சொல்லலாம்? சுக்கோத்துன்ற இடத்துல இருந்து ஏத்தாம் என்கிற இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? போறாங்க. போய் அங்க போய் தங்குறாங்க. பாளையம் இறங்குறதுனா தங்குறது. ஏத்தாம் என்றால் அடைக்கப்பட்ட ஸ்தலம் என்று பெயர். அதனுடைய அர்த்தம், அது ஒரு பரந்த நிலப்பரப்பு. இடது பக்கமும் வலது பக்கமும் சீனாய் மலையினுடைய பிரிவுகள், அந்த மலைகள் இருக்குமா, அது ஒரு செங்குத்தான மலைப்பகுதின்னு சொல்றாங்க. ரொம்ப செங்குத்தா இருக்குமா அது. இடது பக்கமும் சீனாய் மலையினுடைய பகுதி, வலது பக்கமும் சீனாய் மலையினுடைய பகுதி. முன்பக்கம் செங்கடல், பின்புறம் பார்வோனுடைய சேனை. அப்ப ஏறக்குறைய அதில் பார்வோன் சொல்லுவான், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை பார்வோன் சொல்லுவான். வனாந்தரம் என்ன செஞ்சிருச்சான்? அவர்களை அடைத்து போட்டது. ஆனால் வனாந்தரம்லாம் ஒன்றும் அடைக்கலை. வனாந்தரம் எப்பயும் போலதான் இருந்துச்சு, கடல் எப்பயும் போலதான் இருந்துச்சு, மலை எப்பயும் போலதான் இருந்துச்சு. இவங்க தான் அந்த சூழ்நிலைக்குள்ளே போனாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? இவங்க சுக்கோத்தில் இருந்திருந்தா இந்த சூழ்நிலை இல்லை. சுக்கோத்திலிருந்து ஏத்தாமுக்கு நேராக இவர்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். அப்போ யார் போக சொன்னது அப்படின்னா ஆண்டவர் தான் போக சொல்கிறார். ஆண்டவர் தான் சுக்கோத்திலிருந்து ஏத்தாமுக்கு அனுப்புகிறாரு. இவங்க அங்கே வர்றாங்க. வந்தால் அங்கே என்ன இருக்குது? முன்னாடி செங்கடல், இடது பக்கம் சீனாய் மலை, வலது பக்கமும் சீனாய் மலை. பின்னாடி யார் வர்றா? பார்வோனும் அவருடைய சேனைகளும். அப்போ இதை நல்ல நீங்கள் ஆவிக்குரிய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் இயற்கை அவர்களை அடைத்து போட்டிருக்கிறது. இங்கிட்டு மலை, ரெண்டு பக்கமும் ஏத்தாப்புல செங்கடல். ஒரு பக்கம்
பின்பக்கம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள், அதாவது எதிரிகள் இவர்களை அடைத்து போடுகிறார்கள். இதுக்கு பேர் தான் முற்றிலும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் எகிப்து தேசம்தான் வல்லரசாக இருந்தது, இன்றைக்கு அமெரிக்கா போல. எகிப்தினுடைய இராணுவம் ரொம்ப வலிமை மிக்கது, அவருடைய பொருளாதாரமும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் அதனால் பைபிளில் நீங்கள் ஆபிரகாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் பிழைக்கிறதுக்கு எல்லாம் எங்கே தான் போவாங்க? இவங்க இருந்த இடத்துல பஞ்சம் ஆயிடுச்சுன்னா எங்கே போவாங்க? பெரும்பாலும் எகிப்துக்கு தான் போவாங்க. அது செல்வ செழிப்பாக இருக்குது. ஆனால் ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதியான தேசம். அவர்கள்ட்ட இராணுவ வலிமை இருக்குது. அந்த இராணுவத்தை எதிர்த்து வேற எந்த இராணுவமும் போரிட்டு ஜெயிக்க முடியாது. வேற யார்கிட்டையும் அந்த அளவுக்கு இராணுவங்கள் இல்லை. அப்ப 4 திசைகளும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இப்ப ஜனங்கள் எல்லாம் மோசேவை பார்க்குறாங்க. மோசே கர்த்தரை பார்க்கிறார். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன்பாக சென்றார். ஜனங்கள் இரவும் பகலும் வழிநடத்தப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்தாராம்? பகலிலே அவர்கள் வழிநடத்தப்படுவதற்கு ஒரு மேகஸ்தம்பத்தையும், இரவிலே அவர்கள் வழிநடத்தப்படுவதற்கு அக்கினி ஸ்தம்பத்தையும் தேவன் என்ன செய்தார்? அதன் வழியாக அவர்களுக்கு முன்பாக சென்றார். வேதத்தில் முதலாக இந்த இடத்திலே தான் மேகஸ்தம்பம் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, வாசிக்கலாம். சங்கீதம் 105:39. அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குவதற்காக அக்கினியையும் தந்தார். மேகத்தை எதற்காக தந்தார்? மறைவுக்காக கொடுத்தார். இரவை வெளிச்சமாக்குவதற்கு எதை கொடுத்தார்? ஆர்சி பைபிள்ல எப்படி வருது அப்படின்னா, அவர் அவர்களை பாதுகாக்க மேகத்தை பரப்பினார், இரவில் ஒளி தர நெருப்பை தந்தார். அவர் அவர்களை பாதுகாக்க. நம்ம பைபிள்ல மறைவுக்காகன்னு வருது. அது கொஞ்சம் ஒரு ஆழமான அர்த்தம் புரிய மாட்டேங்குது. இதை லேசாக மறைச்சு வைக்கிற மாதிரி நினைக்கிறோம். ஆனால் ஆர்சி பைபிளில் தெளிவாக வருது, அவர் அவர்களை பாதுகாப்பதற்காக மேகத்தை பரப்பினார், இரவிலே ஒளி தருவதற்காக நெருப்பை கொடுத்தார். அப்ப ஆண்டவர் மேகஸ்தம்பத்தை கொடுத்தது எதற்காக? அவர்களை எதற்காக? பாதுகாப்பதற்காக. ஏனென்றால் சூழ்நிலை எப்படி இருக்குது? இடது பக்கமும் சீனாய் மலை, வலது பக்கமும் சீனாய் மலை, எதிரே செங்கடல், பின்னால் பார்வோனுடைய சேனை, ஏறக்குறைய 4 திசைகளும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை. இப்ப ஆண்டவர் அவர்களுக்கு வழியை திறக்கிறார். எங்கிருந்து? பரலோகத்தின் திசையிலிருந்து ஆண்டவர் அனுப்புறார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய கண்கள் இப்படி உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உலகத்தின் சூழ்நிலை முற்றிலும் அடைக்கப்பட்டதா இருக்கலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, பரலோகத்தின் திசை எப்பொழுதுமே திறந்த மாதிரி தான் இருக்குது. அப்ப மேகஸ்தம்பம் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு? ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக. அல்லேலூயா. இதை யாராவது நினைச்சு பார்த்திருக்க முடியுமா? ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்க போறாரு, அது நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு இங்க இருக்கிற யாராவது, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்கள்ல யாராவது ஒரு செகண்டாவது அல்லது ஒரு சின்ன விஷயத்தையாவது யோசித்திருக்க முடியுமா? இப்படிலாம் ஆண்டவரால் செய்ய முடியும்னு யோசித்திருப்பாங்களா? கிடையாது. யாருமே யோசிக்க முடியாத வகையில்
யாருமே நினைத்து பார்க்க முடியாத வகையிலே ஆண்டவர் என்ன செய்தாராங்க? ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். மேகஸ்தம்பம் வந்து இறங்கிருச்சு. போ முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், பரலோகத்திலேருந்து ஒரு விஷயம் வருதுன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தின்னு அர்த்தம். அது மன்னாவாக இருந்தாலும் சரி, மேகஸ்தம்பமாக இருந்தாலும் சரி. மன்னாவினுடைய ருசி எப்படி இருந்துச்சா? பார்க்கறதுக்கு எப்படி இருந்துச்சு? அதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா தேனிலே ஊற வைத்த பணியாரத்தை போல இருந்துச்சு. கொத்துமல்லி விதை அளவு இருந்தது, தேனிலே ஊற வைத்த பணியாரத்தை போல இருந்துச்சுன்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது. இதை சாப்பிட்டுட்டு இந்த ஜனங்கள் எத்தனை வருஷம் நடக்க முடியும்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், பரலோகத்திலேருந்து ஒரு உதவி வருது, பரலோகத்திலேருந்து ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஈடான வலிமை உள்ள எந்த ஒரு சக்தியும் இந்த பூமியில கிடையாதுன்னு அர்த்தம். மன்னாவுக்கும் அதுதான், மேகஸ்தம்பத்துக்கும் அதுதான். ஆனா ஜனங்க இன்னும் அந்த அற்புதத்தை பார்க்கல. மேகஸ்தம்பம் வந்துருச்சு, வழிகாட்டுறதுக்கு வந்துருச்சு, ஒரு சின்ன தைரியம். இந்த மேகஸ்தம்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அரை வட்டத்தை கவுத்து வச்ச மாதிரி. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் பவுல்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம கவுத்து வச்சா அப்படி இருக்கும். இப்படி தான் இருக்குமா. யூத ரபிகள் சொல்லுகிறது அப்படிதான். நம்ம இந்த சினிமாக்களில் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா, முன்னாடி ஒரு குச்சி மாதிரி போகுது. அப்படி கிடையாது. அது ஏன்னா மேகஸ்தம்பம் இவருடைய மறைவுக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ என்னன்னா, ஜனங்களை முற்றிலுமாய் அதை மறைத்து தான் உள்ள என்ன செய்யுது, கூட்டிட்டு போகுது. அப்போ அந்த வனாந்திரத்தில் பகல்ல அவ்வளோ சூடு, ஆனால் அந்த 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 ஹீட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ள ஏசி போட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. மேகம் அவங்கள மூடி தான் கூட்டிட்டு போகுது. அப்போ ஆண்டவர் பகலில் ஏசி போடுறாரு, நைட் என்ன பண்ணுறாரு, ஹீட்டர் போடுறாரு. ஏன்னா நைட்டு வனாந்திரம் எப்படி இருக்கும், பயங்கர குளிராக இருக்கும். வனாந்திரம் ஒருவேளை நமக்கு பக்கத்தில் இல்லைன்னா நம்ம பீச்சில் போய் நின்னோம்னா தெரியும். நைட்டு சாயந்தரம் நல்லா இருக்கும், காத்தோட்டமாக இருக்கும். நைட்டு 9-10 மணிக்கு மேலே போய் நின்று பாருங்க, 1/4 மணி நேரத்துக்கு மேலே நிற்க முடியாது. ஏன், குளிர் எடுத்துரும். அப்போ இதுவே அப்படின்னா வனாந்திரமும் அப்படிதான். அப்போ வனாந்திரத்தில் நைட் என்ன செய்யும், குளிரும். மேகஸ்தம்பம் இப்போ அக்னி ஸ்தம்பமாக மாறி என்ன செய்யுது, அவர்களை வழி நடத்துது. அதனால தான் வெளியில் சூழ்நிலை வேற, ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது பகலில் ரொம்ப வெயிலாக இருக்குது, இரவில் ரொம்ப குளிராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, அதுதான் அந்த வனாந்திரத்தினுடைய சூழ்நிலையே. ஆனால் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதத்தை தேவன் அங்கே வைத்திருந்தார். ஜனங்க அந்த சூழ்நிலையினால பாதிக்கப்படவே இல்லை. ஆனால் வனாந்திரத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு புரியுது? வனாந்திரத்தில் தான் நடந்துக்கிட்டு இருப்போம். ஆனால் வனாந்திரத்தின் சூழ்நிலைகள் நம்ம என்ன செய்ய முடியாது, பாதிக்கவே முடியாது. காரணம், பரிசுத்த ஆவியானவர் என்கிற மேகஸ்தம்பம் அப்ப மூடி மறைச்சிருந்தார், இப்ப நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருத்தர் இருந்தா போதும். ஜனங்களுக்கு நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது. அவங்க அந்த மனுஷனுடைய உதவி வேணும், இந்த மனுஷனுடைய உதவி வேணும், இவர் இருந்தால் நல்லா இருக்கு. அவர் உதவி செய்கிற மனிதர்கள் உங்களுக்கு இருந்தால் நல்லது, அதை பற்றி நான் ஒன்றும் தவறாக சொல்லலை. நல்ல மனுஷங்க உங்களுக்கு உதவி செய்கிறாங்க. மனிதர்கள் உதவி செய்யலைன்னா கூட அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, மனிதர்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க நமக்கு செய்வாங்களா, இவர்கள் நமக்கு செய்வாங்களா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அப்போ நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரு, பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்ம கூட இருந்தால் எல்லா உதவிகளையும் யார்கிட்ட தான் பெறணும். அவர் ஏதோ ஒரு மனிதர்கள் மூலியமாக செய்வார், அதை அவர் சொல்லி அவங்க செய்யணும், நாம கேட்டு அவங்க செய்யக்கூடாது. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது இப்படி கரெக்டாக போயிட்டீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் இன்னும் அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. நான் ஒரு மனுஷன்கிட்ட போய் உதவி கேட்டு அவர் எனக்கு செய்கிறது வேற, நான் கர்த்தர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒரு உதவி கேட்டு பரிசுத்த ஆவியானவர் அதற்கேற்ற நபரை ஏவி அவர் நமக்கு செய்கிறாரு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதுதான் கௌரவமான உதவி. நீங்களும் கௌரவமாக இருப்பீங்க, வந்து செய்கிறவரும் கௌரவமாக செய்வார். யாருக்கும் எந்த அவமானமும் கிடையாது. அவர் சொல்லுவார், என்னை ஆவியானவர் தூங்கவே விடலை, போய் இதை செஞ்சுட்டு வானே என்னை எழுப்பிட்டாருன்னு. நாம் என்ன சொல்லுவோம், நான் யார்கிட்டமே சொல்லலையா, ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். அப்போ ஆண்டவர் அனுப்புகிற உதவி பெரிய உதவியாக இருக்கும். நாம் எப்பயுமே அதை நோக்கி தான் பயணிக்கணும், மனிதர்களை பார்த்து அல்ல. ஏன்னா மனிதர்களால் ஒரு நேரம் செய்ய முடியும்,
இன்னொரு நேரம் செய்ய முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு வந்துடலாம். அதுக்காக அவங்கள பார்த்து கோச்சுக்கூடாது. ஏன்னா நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அவர் எல்லா நேரமும் நல்லா இருக்கிற மாதிரியே தெரியும். அவருக்கும் ஏதாவது தேவைகள் இருக்கும், அவருக்கு ஏதாவது சூழ்நிலைகள் மாறி இருக்கும். அப்போது அதை அவங்க நம்மகிட்ட சொல்ல முடியாது. அப்போ அந்த காலகட்டத்தில் அவரால் நமக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம். அப்போ நம்ம அவரை கோச்சிக்கூடாது. நாம் அவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கோச்சிக்கிடுவோம். நம்ம ஆண்டவரை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவர் மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. அப்போ எப்பொழுது அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் போகிறீர்களோ நல்லா புரிஞ்சுக்குங்க, தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதான், முற்றிலும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா உங்களை அங்கேயும் இங்கேயும் ஓட விடாமல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்போ உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சு பாதுகாக்கிறார். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணி அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் தீமையை அனுபவிக்க வேண்டியது வரும். தீமைக்குள்ளே போயிடுவீங்க, கஷ்டத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை முற்றிலும் அடைச்சு உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை அப்படியே இருந்துருமா அப்படின்னா கிடையாது. சீக்கிரமே தேவன் திறந்த வாசலை நமக்காக ஏற்படுத்த போகிறார். இந்த வருஷம் வாக்குத்தத்த வசனமே அதுதான். ஆண்டவர் திறந்த வாசலை ஒரு மனுஷனும் என்ன செய்ய முடியாது, பூட்டவே முடியாது. நாமெல்லாம் திண்டுக்கல்ல இருந்துக்கிட்டு இதை சத்தமாகவே சொல்லணும். திண்டுக்கல்ல இருந்து சத்தமாகவே சொல்லணும், தேவன் எனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் எனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனே இதை செய்ய போகிறார். ஆகையினால நம்ம பயப்பட வேண்டியதோ கலங்க வேண்டிய அவசியமோ இல்லை. பெரிய பெரிய அற்புதங்களை இனிமே தான் என்ன செய்வீங்க? பார்க்க போறீங்க. 22வது வசனம், யாத்திராகமம் 13:22. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவே இல்லை. ஆர்சி பைபிள் எப்படி வருதுன்னா, விடுதலை பயணம் 13:22, பகலிலே மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அகலவில்லைன்னு வரல, அகலவே அப்படின்னு எப்பயுமே அது போகல. மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களை விட்டு என்ன செய்யல, எப்பயுமே போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசுவா 5வது அதிகாரம் 13வது வசனம். யோசுவா 5:13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். போதும். யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து, அதாவது கானான் தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. நீ ஒவ்வொன்றா சுதந்திரிக்கணும். அந்த சூழ்நிலை இதற்கு முந்தைய வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 வசனத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுவரை அவர்களுக்கு கிடைத்த மன்னா இப்பொழுது என்ன ஆயிடுச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்? 12வது வசனம் வாசிங்க. பின் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாள், அவர்கள் எதை புசித்தாங்களாம்? தேசத்திலே விளைந்த விளைச்சலை அவர்கள் புசித்தார்கள். மன்னா பெய்யாமல் மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அடுத்த நாளிலிருந்து மன்னா வரல. அது வரைக்கும் என்ன கிடைச்சதுங்க? மன்னா கிடைச்சது. வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஆனால் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. வருமானமும் பெருசாக இல்லை, ஆனால் வீட்டில் நானே குடும்பம் பிள்ளைகள்லாம் சாப்பிடணும். அப்படின்னும் போது தேவன் நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற அந்த அரிசியை ஜோம் பண்ணி எடுத்து சமையல் பண்ணும்போது அதை தேவன் வர்த்திக்க செய்வார். கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வழக்கமாக 50 நாள் வர்றது, கையில் பணமும் வேலையும் வருமானமும் இல்லாதப்போ 90 நாளை தாண்டி வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்.
சும்மா டிவியை பார்த்துக்கிட்டு இப்படியே கேஸ் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒன்றும் வராது. என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி அதை செய்யணும். எப்போ வேலையும் வருமானமும் கையில் வந்துருச்சோ அன்னைக்கு கேஸ் தீர்ந்து போயிடும், அரிசி தீந்துடும். என்ன ஆண்டவரே தீர்ந்துருச்சு, கையில் காசு கொடுத்துருக்கேன், மரியாதைக்கு போய் வாங்குன்றவர். அதுதான் இங்கே நடந்தது. எப்பொழுது தேசத்தின் நன்மையை ஜனங்கள் புசித்தார்களோ மறுநாளிலிருந்து மன்னா வரவில்லை. அப்போ அடுத்து அவங்க என்ன தான் புசிக்கணும்? தேசத்தினுடைய விளைச்சலை தான் புசி. இந்த 13வது வசனத்தில் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, யூத ரபிமார்கள் சொல்லுகிற விளக்கம் என்ன தெரியுமா? அவன் வெளியில் வந்தபோது வானமண்டலத்தில் சில மாற்றங்கள் நடந்திருக்கு, வித்தியாசமாக இருக்குது வானமண்டலம். அதை பார்க்குறாரு. அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல தான் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு எடுபட்டது. மன்னா முதல்ல ஸ்டாப் ஆகுது, அடுத்து வந்து பார்த்தா மேகஸ்தம்பம் அவர்களோடு இல்லை. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, நான் உங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அளவும் நான் இறங்கி வந்தேன். கொண்டு போய் உள்ள சேர்த்தாரு, அதுக்கப்புறம் தான் மேலே போனார். அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் தேச ஜனங்கள் இங்கே வந்து கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்துட்டாங்க. ஏன்னா இதற்கு முன்பாக ஜனங்கள் பார்க்கும்போது முதல்ல அவங்க முழிச்சு பார்க்கறது எதை தான் பார்ப்பாங்க? மேகஸ்தம்பத்தையோ அக்னி ஸ்தம்பத்தையோ தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு எடுபட்டது. எங்கே அது கொடுக்கப்பட்டுச்சு? மேகஸ்தம்பம் எங்கே இறங்கி வந்துச்சு? சுக்கோத்திலிருந்து ஏத்தாம் என்கிற இடத்துல அவர்கள் பாளையம் இறங்கின போது ஏத்தாம்ல தான் என்ன வருது? மேகஸ்தம்பம் முதலாக ஜனங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்ப அங்க இருந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்கிற இத்தனை ஆண்டுகளும் அந்த மேகஸ்தம்பம் இவர்களை விட்டு விலகவே இல்லை, அவர்களை விட்டு அகலவே இல்லை. இப்போ அது ஒரு 40 வருஷம்னு வச்சுக்கிறோம், ஒரு குத்து மதிப்பா அப்ராக்சிமேட்டாக நமக்கு புரியறதுக்கா. ஒரு 40 வருஷ காலம் இது நடக்குதுன்னு வச்சுக்கிறோம். இந்த 40 வருஷத்தில் ஜனங்கள் மாரா என்கிற இடத்துக்கு வர்றாங்க. தண்ணி கசப்பா இருக்குது, மன்னிக்கணும், ரெவித்தீம் என்கிற இடத்துல வர்றாங்க. அங்கே தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. அப்போ ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, மோசேவை கொல்லுவதற்காக என்ன செஞ்சாங்க? கல்லுகளை எடுத்தார். மோசே தான் அங்கே தண்ணி இல்லைன்னா அதுக்கு மோசே என்ன பண்ணுவார்? போன இடத்துல தண்ணி இல்லைங்க, இதுக்கு மோசே என்ன செய்ய முடியும்? ஆனால் ஜனங்க அப்புறம் என்ன பண்ணாங்க? மோசேயின் மேலே முறுமுறுத்து அவரை கொல்லுவதற்காக கல்லுகள் எடுத்தாங்க. ஆசாரியனுக்கு விரோதமாக அங்கே நடக்கிறாங்க. ஆனால் அப்பொழுதும் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகலை. மாறான்கிற இடத்துல தண்ணி இருக்குது, ஆனால் கசப்பா இருக்குது. குடிச்சு டென்ஷன் ஆகி என்ன பண்றாங்க? மறுபடியும் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் என் கர்த்தருக்கு விரோதமாகவும் என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள். ஆனால் அங்கிருந்தும் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகலை. சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறோன்னு தெரியாம இருந்தப்ப, முறுமுறுத்து ஒரு பயத்தில் இருந்தப்போ, அப்பையும் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு என்ன செய்யல? விலகலை. நாதாவும் அபியும் அந்நிய அக்கினியை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் பிரவேசிக்கும் போது அப்பையும் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு என்ன செய்யல? விலகலை. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான இடம் என்னன்னா, கர்த்தர் தான் நடத்திக்கிட்டு வர்றாரு. மோசே ஆப்சண்ட் ஆகி ஒரு 40 நாள் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணிட்டான்? அத்தனை பேரும் நகையை புறம் போட்டு பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு, இதுதான் எங்களை எகிப்திலிருந்து வழி நடத்துச்சுன்னு சொல்லி, அதுதான் எங்களுடைய ஆண்டவர்னு சொல்லி எல்லாம் பணிந்து வணங்க ஆரம்பிச்சாங்க. அப்பையும் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு என்ன செய்யல? விலகலை. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் விலகலை தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றிட்டு இருக்கிறார். உன்னைய கொண்டு போய் கானானுக்குள்ள சேர்க்கிற வரைக்கும் நான் விலக மாட்டேன், இதை அவர் சொல்லிட்டாரு, நான் கூட இருப்பேன்ட்டாரு. அதைத்தான் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இவங்களுடைய குணநலன்களை பார்த்து ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சிருந்தா எகிப்துலேருந்து வெளியே வந்து ஒரே நாளில் இவங்களை போட்டு தள்ளியிருக்கணும்.
அத்தனை பேரும் அத்தனை அட்டுழியம் பண்ணுறவங்க. மிஞ்சி போனால் ஒரே வருஷத்தில் அத்தனை பேரும் காலி ஆகிருப்பான். நல்லா புரிஞ்சுக்க, நம்முடைய குணத்தை வைத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அவர் நல்லவராக இருக்கிறதுனால நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் உங்கள் குடும்பத்துக்கோ சபைக்கோ கொடுத்துட்டாருன்னா அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராகவும் நல்ல தேவனாகவும் இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவரை நல்லவர்னு நான் சொல்கிறது. பாட்டு கூட இருக்கு இல்லையா, மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. இப்போ இந்த 2 லைன் ஓகே. அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்த லைன் என்னது? இப்போ இதுக்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம்? அன்பான தேவன் என்னோடு இருக்க. அப்போ மேகஸ்தம்பம் மேல இருந்து பாதுகாக்குது, ரைட்டு. பாதை காட்டுவதற்காக பகலெல்லாம் கூட செல்லுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததான் சரியான வெளிப்பாடு. இவர் அன்பான தேவன், இந்த விஷயம்லாம் பண்ணார் இல்லைங்களா? அந்த வெளிப்பாடு புரிஞ்சதுனால தான் அன்பான தேவன் என்னோடு இருக்க. அப்ப கர்த்தர் நம்மில் வைத்திருக்கிற அந்த நேசமும் அன்பும் பாசமும் ஒரு நாளும் மாறாது. நீங்க ஒரு பொய் சொல்லியிருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமான ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா பிசாசு அப்படி தான் சொல்லுவான், நீ ஆண்டவர்கிட்ட பிள்ளையே இல்லை, நீ ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு வேலை செஞ்சுட்ட, இனிமேல் ஆண்டவர் உன் மேலே பிரியமாக இருக்க மாட்டாருன்னு நம்ம காதில் வந்து என்ன செஞ்சிருவான், சொல்லிடுவான். நம்மளும் அதான் நினைப்போம், ஆமாம் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு நினச்சானா இருக்க முடியல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு நாளும் தகப்பன் பிள்ளை என்கிற உறவு மாறவே மாறாது. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம் தான் என்ன செய்யுது, மாறுகிறது. இளையகுமாரன் கதையில் அதானே சொல்றார் ஆண்டவர். தகப்பன் கிட்ட இருக்கும் போதும் தகப்பன் பிள்ளை தான், அப்பா பிள்ளை தான். அப்பாவுடைய சொத்தை வாங்கிட்டு வெளியில போகும்போதும் அப்பா பிள்ளை தான். உறவு மாறவே மாறாது. அவங்க ஒருவேளை சண்டையில கூட சொல்லியிருக்கலாம், நீ எனக்கு அப்பனும் இல்லை, நான் உனக்கு மகனும் இல்லைன்னு கூட சண்டை போட்டு போயிருக்கலாம். ஆனால் இல்லைன்னு சொன்னதுனால அவர் அப்பாவை இல்லாமல் போயிட போகிறது இல்லை, இவர் பையனா இல்லாமல் போக போகிறது இல்லை. அப்புறம் துன்மார்க்கமாக அந்த சொத்தெல்லாம் கொண்டு போய் துன்மார்க்கமாக செலவு பண்ணார் பார்த்தீங்களா, அப்பையும் இவர் மகன் தான், அவர் அப்பா தான். அப்புறம் பண்ணிக்கிட்ட வேலை செஞ்சு பண்ணியோட தவிட்ட சாப்பிடணும்னு சொல்லி அந்த வேலை பார்த்தாரு பாருங்க, தன்னுடைய தகுதிக்கே சம்பந்தம் இல்லாத வேலையை, அப்பையும் அவர் பிள்ளை தான், அப்பையும் இவர் அப்பா தான். புத்தி தெளிந்து அப்பா கிட்ட போகணும், வேலைக்காரனா சேரணும்னு சொல்லிட்டு புத்தி தெளியும் போது இவர் யார் தான், இவர் பிள்ளை தான், அவர் அப்பா தான். திரும்ப மனம் திருந்தி அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கும் போதும் இவர் பையன்தான், அவர் அப்பா தான். திரும்ப வீட்டுக்குள்ளே சேர்க்கும் போதும் அவர் தகப்பன் தான், இவர் பிள்ளை தான். அப்போ தகப்பன் பிள்ளை என்கிற உறவு எத்தனை பாவத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு போனாலும் மாறாது, அது கொலையாது. ஆனால் எது சீர்கெடும், தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம், ஃபெலோஷிப் தான் கெட்டுப்போம். ரிலேஷன்ஷிப் அப்படியே தான் இருக்கும். முதல்ல இது புரிஞ்சிடுச்சு அப்படின்னா, விசுவாச மக்கள் ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக ஏதோ ஒன்று செஞ்சுட்டா கூட உடனே என்ன செஞ்சிருவோம், மனம் திருந்தி ஆண்டவர்கிட்ட வந்துடுவோம். ஆண்டவர் விட்டு போக மாட்டோம். ஏன்னா பிசாசுக்கு என்ன வேணும்னா, ஆண்டவர் விட்டு நம்ம தூரமாக போகணும். அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பான் நம்ம இருதயத்தில். ஆனால் நமக்கு என்ன வேணும், எவ்வளோ தூரமாக போனாலும் ஆண்டவர் விட்டு ஓடி வந்துடணும். அப்போ இது புரியணும். அல்லேலூயா. அதைத்தான் நான் வர்ஷிப் சமயத்தில் சொன்னேன். 2000 வருஷத்துக்கு முன்பாகவே நம்முடைய சகல பாவத்திற்காக அவர் மரித்தார். இப்போ சகல பாவமும் நம்ம செஞ்சுட்டோமானா இல்லை, ஒரு பாதி செஞ்சுருக்கலாம். பொய்ன்னு எடுத்துக்கங்க, பொய் பாவம் தானே. ஆண்டவருக்கு தெரியும், இந்த நபர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு 10,000 பொய் சொல்லுவார் அப்படின்னு தெரியும். நமக்கு தெரியாது. 10,000 பொய்க்கான தண்டனையை அவர் சிலுவையில் என்ன செஞ்சிருக்கார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்நாளில் நாம் 5,000 சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கிறோம், இன்னும் 5,000 பேலன்ஸ் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அந்த 5,000த்துக்கும் அவர் என்ன செய்திருக்கிறார், பாவ விமோச்சனத்தை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படின்னா இது அன்பு இல்லாமல் வேற என்ன? தேவன் நம்ம மீது வைத்த அன்பை தவிர இதுக்கு வேற என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? அப்போ இந்த பாவம் அவர் என்ன செஞ்சிட முடியாது, அவரையும் என்னையும் பிரிச்சிட முடியாது. ஒருவேளை பழைய உடன்படிக்கையில் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தா அது என்ன ஆண்டவரை விட்டு பிரிக்கலாம். ஏன்னா அன்றைக்கு பாவங்கள் கழுவப்படலை,
பாவங்கள் மூடப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி சகல பாவங்களையும் அவர் கழுவி சுத்திகரித்திருக்கிறதுனால நான் செய்யக்கூடிய அல்லது செஞ்சிருக்கிற பாவம் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவை பாதிக்கவே முடியாது, ஐக்கியத்தை பாதிக்கும். அப்போ இதுக்கு அர்த்தம் இப்படிலாம் சொல்லிட்டு அப்புறம் பாவம் செய்யலாம்னு சொல்றீங்களா? பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ அன்பான தேவனுக்கு நாமும் அன்பான கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அவர் நமக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரை நம்ம கூடவே தான் இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் மேகஸ்தம்பம், புதிய உடன்படிக்கையில் பரிசுத்த ஆவியானவர். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது நீ நல்லா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வசனம் நம்ம மைண்டில் வந்து லைட் அடிக்கும் தப்புன்னு. அது வரைக்கும் அந்த வசனம்லாம் பார்த்துருப்போம், பேசியிருப்போம், அந்த வெளிப்பாடே இருக்காது. ஆனால் திடீர்னு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய அர்த்தம், அவனுடைய வெளிப்பாடு எல்லாமே என்ன செய்யும்? வர ஆரம்பிக்கும், புது அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். சொன்னவர் சொன்னதை சொன்ன மாதிரியே செய்து முடிப்பார். அல்லேலூயா. இஸ்ரவேலரை எகிப்தியர்கள் அடைக்கிறாங்க. அந்த எகிப்தியர்கள் கண்களுக்கு முன்பாகத்தான் மேகஸ்தம்பம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துச்சு. எதிரிகளின் கண்களுக்கு முன்பாகத்தான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆச்சரியமாக நடத்துவார். அதுதான் அடிக்கடி சொல்றது, ஒரு பாக்ஸிங் இருக்கு அப்படின்னா 15 ரவுண்ட் இருக்குன்னா 15 ரவுண்டு விளையாடணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடிவு தெரியும், யார் ஜெயிச்சிருக்காங்க யார் தோத்துருக்காங்க. 6வது ரவுண்டில் நம்ம 2 அடி வாங்கிட்டோம்ன்றதுனால மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது, ஜெயமோ நம்முடையது. வெற்றியை ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். நமக்கு வந்து நம்ம பண்ணுகிற இந்த பாக்ஸிங் என்கிற இந்த யுத்தம் மேட்ச் ஃபிக்ஸ் ஆன யுத்தம். அது நமக்கு முடிவு என்னன்னு தெரியும். ஏன்னா நாம தான் ஜெயிக்க போகிறோம். தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு அவன் பிசாசு நமக்கு விரோதமாக வந்து நிற்பான்னா நாம தான் வெற்றியாளன்றது தெரிஞ்சுக்கிட்டு நாம ஏன் அவங்கள சண்டை போடக்கூடாது? இது ரொம்ப ஈஸி இல்லையா? வெற்றி எனக்கு தான் தெரிஞ்சிச்சுன்னா நான் என்ன செய்வேன்? இன்னும் தைரியமாக சண்டை போடுவேன். அதுதான் பிசாசு எப்பயுமே விசுவாசிகளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறானோ, அதை கஷ்டப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறானோ, அதை விட பல மடங்கு தான் என்ன செய்வான்? ஊழியர்கள்கிட்ட வருவான். ஏன்னா அவங்க தான் அவங்கள தெளிவாக கொண்டு வர்றது. அவங்கள சண்டை போட வைக்கிறதுலாம் யார்? ஊழியர்கள் மூலமாக தான் தேவன் பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ ஊழியர்கள் சொல்லுகிறது அவங்க கேட்டாங்கன்னா, அவங்க கீழ்ப்படிச்சிட்டாங்கன்னா அவங்க பிசாசுக்கு விரோதமாக நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவனுக்கு யார் அட்டாக் பண்ணணும்னு தெரியும். எதையாவது ஒரு அட்டாக் பண்ணி உட்கார வச்சிடலான்னு பார்ப்பான். ஆனால் உட்கார்றதுக்கெல்லாம் முடியாதுங்க. வேலையை முடிச்சுட்டு வேணா உட்காருவோம். ஏன்னா அதற்காக நாம் அழைக்கப்படலை. நம்முடைய அழைப்பு வேறு. கர்த்தர் நம்மை அழைத்தவர், அவர் முடிவு புரியதும் நம்மை நடத்துகிறார். அப்போ உங்களை அடைத்தவர்கள் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் மகா பெரிய அற்புதங்கள் என்ன செய்வார்? அவர்கள் பார்க்கும்படியாக செய்வார். அப்போ எதிரிகள் வெட்கி தலைகுனியும். அதனால தான் சொல்கிறேன், சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, அல்லது சூழ்நிலைகளை பார்த்தாலும் அதை நம்பாதீங்க. ஒரு வியாதி வரும்போது தான் 10 பேர் 10 விதமாக சொல்லுவான் இல்லையா? இதில் பாருங்க இந்த மாதிரி தான் ஒருத்தருன்னுவான். அப்படி சொல்லும் போதே ஏதோ நெகட்டிவாக சொல்ல போகிறான்னு அர்த்தம். அப்போது 10 பேர் 10 விதமாக சொல்கிறது என்ன செய்யக்கூடாது? காதில் வாங்கி வச்சுட்டு ஐயோ இவங்க அப்படி சொன்னாங்களே, அவங்க அப்படி சொன்னாங்களே, இது இந்த மாதிரி ஆயிருமோ, இது இந்த ப்ராப்ளத்தில் கொண்டு போய் விட்டுருமோ, அப்படி யோசிக்க வேண்டியதில்லை. ஏன்னா இயேசுவே நம்முடைய பரிகாரியான கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார்னா வியாதி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அவர் நம்ம கூட இருந்து விரட்டுற வேலையை செய்வார். அல்லேலூயா. அப்ப சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை நீங்களும் நான் என்ன செய்யணும்? பார்க்க வேணும். அதை விசுவாசத்தில் பார்க்கணும். பல வாசல்கள் அடைக்கப்படும் போது தேவன் திறந்த வாசலை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏற்படுத்த சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு வழி அடைக்கப்பட்டா தேவன் எத்தனை வழியை திறக்கிறாரா? 7 வழிகளை திறக்கிறார். 7 என்பது பரிபூரணம். செங்கடல்ல 2 பிளந்தாருன்னு வசனம் சொல்லுது. ஆனா ரபிகள் சொல்லுகிறது என்ன? 2 கிடையாது. தேவன் செங்கடலை பல கூறுகளாக ஏறக்குறைய 12 கூறா பிரிச்சானாம். 12 கோத்திரமும் அணி அணியாய் போற மாதிரி அப்படிதான் ஆண்டவர் பிரிச்சாராம்.
அப்போ செங்கடலை பிளந்து கட்டாந்தரையிலே ஜனங்களை நடத்தி செல்ல முடியும் என்று அங்க இருக்கிற யாராவது யோசித்திருக்க முடியுமா? அங்க இருக்கிறதுல ரொம்ப பரிசுத்தவான்னா யாரு? மோசே, ஆரோன். ஃபர்ஸ்ட் மோசே, ரெண்டாவது ஆரோன். ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆரோன் பிரதான ஆசாரியன், மோசே மகா பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டவரோட பெர்மிஷனோட தான் போக முடியும். மகா பிரதான ஆசாரியன் எப்பனாலும் போகலாம். மோசே, சாமுவேல், ஆண்டவர், இவங்கெல்லாம் யாரு? மகா பிரதான ஆசாரியன். சாமுவேல் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டார் இல்லையா? ஆண்டவர் எங்கேருந்து கூப்பிட்டாரு? அவன் எங்கே தங்கியிருந்தான்? வெளியிலேருந்து கூப்பிட்டாரா? ஆண்டவர் இருந்த இடம் நமக்கு தெரியும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டியில் தான் அவர் வீட்டில் இருக்கிறார். அவர் எங்கேருந்து கூப்பிட்டாரு? இவன் எங்கே ஓடி போனான்? 2 தடவை ஏலி கிட்ட போனான். ஏலி எங்கே இருப்பார்? பிரகாரத்தில் இருப்பார், அல்லது பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் வருவார். பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்காருன்னே வச்சுக்கிடுவோம். அவர்கிட்ட விட்ட போகிறான். அவர் என்ன செய்யலை? இல்லைப்பா, 3வது தடவை கூப்பிடும்போது யார் இந்த மாதிரி சவுண்டு வந்தால் நீ என்ன செய்ய? ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன்னு சொல்லு. 3வது தடவை சவுண்டு வந்த உடனே சவுண்டு வந்த திசையில் ஓடிட்டான். அது எங்கே? மகா பரிசுத்த. ஏலிய வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டவருடைய, அதாவது தன்னை சுத்திகரித்து பரிசுத்த ரத்தத்தை கொண்டு போய், பலியிட்ட ரத்தத்தை கொண்டு போய் அப்படிலாம் செய்யணும். இல்லைன்னா அவர் இறந்துருவார். அப்படிப்பட்ட மகா பரிசுத்தமான ஸ்தலம் அது. ஆனால் சாமுவேல் அப்படின்றதுக்குள்ள போய், அது தேவனுடைய கிருபை. மோசே, சாமுவேல் எல்லாம் யாரு? மகா பிரதான ஆசாரியர்கள், ஆண்டவராக தான். அப்போ மோசே பரிசுத்தவான். அங்கே இருக்கிறதுலே பெரிய பரிசுத்தவான் யாருன்னா மோசே. மோசேவே இதை யோசிக்கலை. எதை? செங்கடலில் 2ஆ பிளந்து, அல்லது செங்கடலில் பல கூறுகளாக பிறந்து ஜனங்களை உள்ள வழி நடத்தி அந்த சைடு கிராஸ் பண்ணிட முடியும். ஒருவேளை என்ன யோசிச்சிருப்பாரு? ஒரு போட்டுக்கிட்டு கிடைக்கும், இத்தனை ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆண்டவர் ஏதாவது போட்டுக்கிட்டு அரேஞ்ச் பண்ணுவார். அல்லது இந்த பின்னாடி வரக்கூடிய எகிப்தியர்களை ஆண்டவரே இறங்கி சங்காரம் பண்ணி நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். இப்படி தான் யோசிச்சிருப்பாங்க. யாருமே கடலை பழக்கிறதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. மனிதன் யோசிக்கவே முடியாத வழிகளிலே நம்மை வழிநடத்த தேவன் போதுமான தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் நல்லவர் மட்டும் இல்லை, அவர் வல்லவர், வல்லமை உள்ளவர். அதான் அர்த்தம் அதுக்கு. அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பார்வோனாக இருக்கலாம், மோசையாக இருக்கலாம், சேனைகளாக இருக்கலாம், இஸ்ரவேலர்களாக இருக்கலாம், யாருமே செங்கடலை பிளந்து வழி நடத்துவார்னு நினைக்கவே இல்லைங்க. வாசிக்கலாம், யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம். 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்ன பண்ணப்பட்டிருந்தான்? அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. ஒருத்தர் வெளியே போகல, ஒருத்தரும் உள்ள வர முடியல. எரிகோ கோட்டை மிகப்பெரிய கோட்டை, நமக்கெல்லாம் தெரியும். அந்த எரிகோ கோட்டை சுவர் மேலேயே 2-3 ரதம் போகலாமா, அந்த அளவுக்கு அகலமான கோட்டைன்னு சொல்றாங்க. நம்ம நினைக்கிற கோட்டைன்னா காம்பவுண்டு சுவர், 1 கல் 2 கல் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அது பூரா கருங்கல். இன்னொன்று, ரதமே மேலே போகிற அளவுக்கு இருக்குமா கோட்டை சுவர். இதை மனுஷனால உடைக்கவே முடியாது. இப்போ ஜனங்க உள்ள போய் ஆகணும். பெரிய அற்புதம் நடந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த கற்களுடைய சாம்பிள்லாம் இருக்குன்றாங்க. வாசிக்கலாம், 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 2 முதல் 6 வசனங்கள். 1 சாமுவேல் 1:2 முதல் 6. அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். எவனுக்கு? முதல்ல அதை பார்த்துருவோம். 1லேருந்தே வாசிங்க. எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து சோப்பின் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். இப்ப 2வது வசனம். எல்கானாவுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்களா? 2 மனைவிகள் இருந்தார்கள். சரி. ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே 5வது வசனம் வாசிப்போம்.
அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியினால் அவளுக்கு சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். எல்கானா என்பவருடைய மனைவி அன்னாள், ரைட்டுங்களா? துணைவி பெண்ணினாள். ஏன்னா நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, மனைவி துணைவி. நம்ம பாஷையில் அப்படி தான் வருது. மனைவி யாரு? அன்னாள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, அதனால என்ன பண்ணியிருப்பாரு இவர்? யாரை கல்யாணம் பண்ணியிருப்பாரு? பெண்ணினால கல்யாணம் பண்ணியிருப்பார். இது நம்மளால வாசிக்கும் போதே புரிஞ்சிக்க முடியுது. இப்போ பிள்ளை இருக்கக்கூடிய இஸ்ரவேல் யூத குலத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா என்னன்னா, பிள்ளை பேரு இருப்பது. எத்தனை பிள்ளைகளை அவங்க பெற்றெடுக்கிறாங்களோ அதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம், சொத்து பத்துக்களை விட. அப்ப இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அன்னாளுக்கு கிடைக்கல, இரண்டாவது மனைவியா இருந்த பெண்ணினாளுக்கு இருக்கு. இதனால அந்த இரண்டாவது மனைவியாகிய பெண்ணினால் அன்னாளை என்ன செய்தா? ஏளனமா நினைச்சா, ஏளனமா நினைக்கிறா. அதனால அவளை சமாதானப்படுத்தும் விதமாக எல்கானா என்ன செய்யறாரு? மற்றவர்களுக்கு ஒவ்வொரு பங்கு கொடுத்தா அன்னாளுக்கு மட்டும் இரட்டிப்பான பங்கை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்கானா அன்னாளை நேசிக்கிறார். அவங்கள பிடிக்காம ரெண்டாவது கல்யாணம் பண்ணல. அங்க என்ன சூழ்நிலை வந்துச்சு நமக்கு தெரியாது, பிள்ளை இல்லைன்றது அது புரியுது. அதுக்கு அவர் செஞ்ச சரி தப்புன்றதுக்குள்ள நம்ம போகல. ஆனால் அன்னாளின் மீதான அந்த அன்பு எல்கானாவுக்கு குறையல. நீங்க ஆபிரகாம் எடுத்து பாருங்க. ஆபிரகாமுடைய மனைவி பேர் என்ன? சாராள். இன்னொரு மனைவி இருந்தாங்கல்ல, அவங்க பேரு யாரு? ஆகார். சாராள் வயசு மூத்தவங்களா, ஆகார் வயசு மூத்தவங்களா? சாராள் தான் வயசு மூத்த. ஆபிரகாமுக்கு ஈக்குவலான வயசு. ஆகாருக்கு ரொம்ப சின்ன வயசு. இப்போ உலக பிரகாரமான நடைமுறையை நீங்க பாருங்க. ஒரு குடும்பத்தில் இப்படி இருக்குன்னு வைங்க, அந்த கணவன் அந்த வயதான தன் வயதை ஒத்த மனைவியிடத்துல பிரியமா இருப்பானா, இல்லை சின்ன வயசு மனைவியிட்ட பிரியமா இருப்பான்? யார்கிட்ட இருப்பான்? உலக நடைமுறை தானே. ஆனால் ஆபிரகாம் யார் மீது பிரியமா இருந்தார்? இப்போ இங்கே எல்கானா அன்னாள் தான் முதல் மனைவி. அன்னாள் மேல ரொம்ப பிரியமா இருக்காரா, இல்லை பெண்ணினாள் மேல ரொம்ப பிரியமா இருக்காரா? அவர்களுக்கு அந்த அந்த வித்தியாசங்கள் தெரியுது, எங்க எவ்வளவு இருக்கணும்ன்றது தெரியுது. அல்லேலூயா. ரெட்டிப்பான பங்கை அன்னாளுக்கு கொடுக்கிறார். 6வது வசனம் சொல்லுது, 5வது வசனத்துல கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய நினைச்சதுனால தான் சில காரியங்களை அடைத்திருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஏளனமாக எண்ணப்பட்ட அன்னாளுடைய வயிற்றிலிருந்து தான் மிகப்பெரிய தீர்க்கதரிசியான சாமுவேல் என்ன செஞ்சாரு? வந்தார். அவர் வெறும் பிரதான ஆசாரியனா வரல, மகா பிரதான ஆசாரியனா வெளியே வந்தார். என்ன வித்தியாசம்? ஏற்கனவே சொன்னேன். பிரதான ஆசாரியர்னா வருஷத்துக்கு ஒரு தான் எங்க போக முடியும்? பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். அது தேவன் அனுமதிச்சாதான். இல்லை அனுமதிக்காம போயிட்டோம்னா அங்கே ஆண்டவர் அடிச்சிருவார், இறந்து போயிடுவார். மகா பிரதான ஆசாரியன் எப்பனாலும் என்ன செய்யலாம்? உள்ள போகலாம். மோசே எப்பனாலும் போவார், தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்பார். பார்த்திருக்கீங்களா? மோசேவை தேவன் கூப்பிட்ட உடனே போயிடுவார். கொஞ்சம் கூட ஒரு ஹெசிடேஷனே இருக்காது, அவர் பாட்டு போய் நிற்பார். ஆனால் ஆரோனை கூப்பிடும்போது ஆரோன் ஜனங்கள் மத்தியில் போய் நிற்பார். தேவனுக்கு ஜனங்களுக்கு நடுவா நிற்பார். அவர் டக்குன்னு ஆண்டவர்கிட்ட போக மாட்டார். ஈசாக்கு அநேக துறவுகளை வெட்டினார். ஆனால் எதிரிகள் என்ன செஞ்சாங்க? அதை பூரா அடைச்சு போட்டாங்க. வாசிக்கலாம், ஆதியாகமம் 26:1. ஆதியாகமம் 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியர் ராஜாவாகிய அமிலேக்கியனிடத்தில் கோராவுக்கு போனார். கேரார் என்றால்
நெருக்கமான ஸ்தலம் என்று அர்த்தம். ஆபிரகாம் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்துச்சு, அது இல்லாமல் ஈசாக்குடைய நாட்களிலும் பஞ்சம் வந்துச்சு. இப்போ தேவன் காண்பித்த இடத்துல தானே ஆபிரகாம் தங்கினாரு. அவரை வேற எங்கேயோ ஒரு தேசத்துலேருந்து அழைத்து, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன், உனக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி தானே கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து ஆண்டவருக்கு சுத்தமான இடத்துல தானே தங்க வச்சாரு. அப்புறம் எதுக்கு பஞ்சம் வந்துச்சு? யோசிச்சிருக்கீங்களா அன்னைக்காவது? ஏன்னா ஆபிரகாம் பரலோகத்தில் இல்லை, உலகத்தில் இருக்கார். பஞ்சங்கள் வரலாம், அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம், ஆனால் அது பெர்மனன்ட் இல்லை. விசுவாசம் எல்லா அடைக்கப்பட்ட சூழ்நிலையும் திறந்துடும், அல்லது வேற இடத்துல திறந்த வாசலை ஏற்படுத்தி வைத்துவிடும். பாதியாகமம் 26:19 முதல் வாசிப்போம். ஈசாக்குனுடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார். ஈசாக்குடைய வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டுறாங்க, அங்க நீரூற்று வருது. அடுத்து கேராரூர் மேய்ப்பர் அந்த தண்ணீர்கள் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குனுடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். பாருங்க, அந்த இடத்துல தண்ணி வருது. வந்த உடனே அந்த கேராரூருடைய மேய்ப்பர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஊர்க்காரவங்க என்ன செய்யறாங்க, இந்த தண்ணி எங்களோடது, எங்க ஊர்ல வந்து வெட்டிட்டு நீ என்ன பண்ற, இது எங்க ஊர் தண்ணி, இது எங்களோடது அப்படின்னு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதுனால அந்த துறவுக்கு ஈசாக்கு என்ன பேர் சொல்ற, என்ன பேர் வைக்கிறாரா? ஏசேக்கு என்கிற பெயரிட்டான். ஏசேக்கு என்றால் நெருக்கம் என்ற அர்த்தம். கேரார் என்றால் நெருக்கமான ஸ்தலம், ஏசேக்கு என்றால் நெருக்கம் என்ற அர்த்தம். அடுத்து 21. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தனா என்று பெயரிட்டார். இப்ப சரி, அதை விட்டு கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல போய் என்ன செய்யறாரு, திரும்ப தோன்றாரு. அங்கேயும் தண்ணி வருது, துறவு தோண்டியாச்சு. ஆனா அங்கேயும் வந்து என்ன செய்யறாங்க, வாக்குவாதம் பண்றாங்க. அதனால அந்த இடத்துக்கு என்ன பெயரா, சித்னா என்று பெயர். சித்னா என்றால் நெருக்கத்தின் மேல் நெருக்கம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நெருக்கத்தின் மேல் நெருக்கம். அடுத்து 22வது வசனம். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் தாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு துறவை ஈசாக்குடைய மேய்ப்பர்கள் வெட்டுறாங்க. அந்த இடத்துல யாரும் சண்டை போடுறதுக்கு வரல. இப்போ ஈசாக்கு ஒன்று புரியுது, இதுதான் கர்த்தர் கொடுத்த இடம், இந்த இடத்துல நாம் பழுகும்படிக்கு. அவர் வார்த்தையை பாருங்க, இந்த இடத்துல நாம் பழுகும்படிக்கு, வனாந்திர பாதையிலே நடக்கும்படிக்குன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? இந்த இடத்துல நாம் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்தார், இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார். ரெகபோத் என்றால் மகா பெரிய விசாலமான இடம் என்று அர்த்தம். அப்ப பேர் வைக்கிறோம்னா அர்த்தத்தோட வைக்கணும். அப்பா பேர்லேருந்து 2 S, அம்மா பேர்லேருந்து 4 A, இப்படிலாம் வச்சீங்கன்னா ஒன்றத்துக்கு உருப்படாம தான் போகுது. பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறது எப்படி வைக்கணும், கவனமாக அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், வைக்கணும். அப்படிதான் பைபிள்ல எல்லாம் பேர் வச்சாங்க. இதுவரை ஈசாக்கு தோன்றின துறவுகள் எல்லாம் மிருக ஜீவன்கள், ஜனங்கள் தண்ணீர் குடிக்க போதுமானதா இருந்தது. சரிங்களா? இதுவரைக்கும் அவர் தோண்டி அவர் கையில் இருக்க துறவுகள் மிருக ஜீவன்களுக்கு தண்ணி குடிக்க ஓகே, ஜனங்களுக்கு தண்ணி குடிக்க ஓகே. ஆனா எப்போ இந்த ரெகபோத் என்கிற இடத்துக்கு வந்து துறவை தோண்டினாரோ, அதுல இருந்து ஊற்று கிளம்ப ஆரம்பிச்சிச்சோ, அதுக்கப்புறம் அந்த வனாந்திரத்திலேயே விவசாயம் பார்க்கணுன்ற ஆசை ஈசாக்குக்கு வந்துருச்சு. விவசாயம் பார்க்கணும்னா எவ்வளவு வேணும், தண்ணி. அவ்வளவு நீரூற்றை தேவன் ரெகபோத்திலே கொடுத்தார். ஒருவேளை ஈசாக்கு அந்த ஏசேக்குன்ற இடத்தையும் சித்னான்ற இடத்தையும் அவர்களோடு சண்டை போட்டு, நாங்கள் தோண்டதை நீங்கள் என்னடா வந்து கேட்குறதுன்னு சொல்லி தன்னுடைய வேலை ஆட்களை வச்சு சண்டை போட்டு அதை ஒருவேளை மீட்டிருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா இவர் ஒரு நாளும் ரெகபோத்துக்கு வந்திருக்க மாட்டார். ஒருவேளை உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு சில பொருட்கள் உங்களுக்கு கொடுக்காம யாராவது
அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களோ மற்றவர்களோ நியாயமே இல்லாமல் அதை எடுத்து கொள்ளுகிறார்கள் என்றால் அவர்களோடு என்ன செய்ய வேண்டாம்? உங்கள் உரிமையை கேட்கறது தப்பு கிடையாது. அதையும் மிஞ்சி நாங்கள் எடுத்து தான் ஆவோம் அப்படின்னாங்கன்னா விட்டுருங்க, விட்டு கொடுத்தோம். ஏசேக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, சித்னா இல்லைனாலும் பரவாயில்ல, தேவன் நமக்காக ரெகபோத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ரெகபோத்துக்கு வந்தாதான் நீரூற்று பெருக்கெடுத்து ஓடும், மிருக ஜீவன்கள் வயிறார குடிக்கும், மனிதர்களுக்கு போதுமான தண்ணீர் இருக்கும், மட்டுமல்ல விவசாயமே பார்க்கக்கூடிய அளவிற்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடும். ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும்போது நாம் விட்டுட்டு வந்த பொருட்களையே பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இனிமே தேவன் நமக்கு கொடுக்க போகிறத பார்த்தா போதும். அதற்கு விசுவாச கண்கள் அவசியம். அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, மோசேக்கு 80 வயசு இருக்கும்போது தான் ஊழியத்துக்கே வந்தார். 80 வயசு இருக்கும்போது தான் ஊழியத்துக்கே ஆண்டவர் அவர் அப்போ தான் கூட்டிகிட்டு போகிறார். எண்ணி 40 வருஷம் ஊழியம், வல்லமையான ஊழியம், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள். ஆனாலும் மோசேவை போல ஒரு மகாபிரதான ஆசாரியன் என்ன செய்ய முடியாது? பார்க்கவே முடியாது. பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மோசே எப்படிப்பட்டவராக இருந்தாரா? ஆண்டவரோட சர்டிஃபிகேஷன் அது. அவரையே டென்ஷன் ஆக்குற அளவுக்கு இந்த ஜனங்க நடந்திருக்காங்க. எவ்வளவு மோசமான ஆட்களாக இருப்பாங்கன்னு பார்த்துக்கணும். அதனால தான் மோசமான ஆட்கள் ஆண்டவருக்கு பிடிக்கும், அவங்கள தான் தெரிந்தெடுத்து உயர்த்துவார். நல்ல ஆட்களை உயர்த்துறதுனால ஆண்டவருக்கு பெரிய மகிமை போயிடாது. ஏன்னா அவங்க அந்த மகிமையை கொடுக்க மாட்டாங்க. யார் மோசமாக ஒஸ்ட்டாக ஒன்றத்துக்கு லாய்க்கில்லைன்னு உலகமே புறக்கணித்து வச்சுருக்குதோ அவர்களை தேர்ந்தெடுத்து தான் தேவன் என்ன செய்வார்? மகிமையாக உயர்த்துவார். அதுதான் அவருக்கு மகிமை. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஈசாக்கு அந்த இடத்திலே விதைத்தான். என்ன நடந்துச்சா? 100 மடங்கு பலனை பெற்றான். இந்த ஈசாக்கு எப்படி மாறினார் தெரியுமா? வர வர விருத்தி அடைந்து பலத்தவனாய் மாறினான், மகா பெரியவனாய் ஆனான். அல்லேலூயா. ஏசேக்கு என்கிற துறவுக்கும் சித்னா என்ற துறவுக்கும் நின்று சண்டை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா ராஜாவை விட, அந்த தேசத்தின் ராஜாவை விட பணக்காரனா ஆகவே முடியாது. கர்த்தருடைய சித்தம் என்னன்னா 2-3 அடைக்கப்படலாம். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கலாம், அதுலேருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்காதவங்க இருக்கலாம், தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விரோதிக்கிறவங்க இருக்கலாம். சில சூழ்நிலைகள் அடைக்கப்படலாம். கவலையே படக்கூடாது. கர்த்தர் நமக்காக திறந்த வாசலை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏன்னா ஏசேக்கு, சித்னா, இதுக்கு அப்புறம் தான் ரெகபோத் வரும். அடைக்கப்பட்ட துறவுக்கு அப்புறம்தான் திறக்கப்பட்ட நீரூற்று வரும். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நெருக்கமும் அழுத்தமும் வந்ததுக்கு அப்புறம்தான் மகா பெரிய விசாலமே உண்டாகும். நிழல்ல இருக்கிறவனுக்கு நிழலுடைய அருமை தெரியாது. என்னைக்கு வெயிலில் போய் 1 மணி நேரம் சுற்றி வீட்டுக்கு வர்றானோ அன்னைக்கு தான் என்ன தெரியும்? வீட்டோட அருமை தெரியும், வேப்ப மரத்தின் நிழல் புரியும். எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போகிறது இல்லை. ஏன் ஒடுங்கி போகிறது இல்லைன்னா, நாம் தன்னம்பிக்கையை பேசலை. என்னால் முடியும், நான் நினச்சா அதை பண்ணிடுவேன், அதை பேசலை. கர்த்தர் மீதான நம்பிக்கையை பேசி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் என்பது தன்னம்பிக்கை கிடையாது. அதை நாம் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால தான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். கிறிஸ்துவ என்னை விட்டு எடுத்துட்டா அந்த பலன் கிடையாது. இதுதான் பேச வேண்டியது. இதுக்கு பேர் தான் விசுவாச அறிக்கை. உலகம் சொல்லுது தன்னம்பிக்கையா இருக்கு, நான் என்னால் இதை பண்ண முடியும் சொல்லு, என்னால் அதை பண்ண முடியும் சொல்லு. அது கிறிஸ்தவம் அல்ல. ஒரு விசுவாச பிள்ளைகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ளாக இருப்பவர் அப்போ பெரியவரை உள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் சூழ்நிலையை பார்த்து கவலைப்பட்டு கண்ணை கசக்குனீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவாரா அல்லது வருத்தப்படுவார்? வருத்தப்படுவார். அப்போ ஒரு நாளும் சூழ்நிலையை நினைச்சு பயந்து அழுகக்கூடாது. கர்த்தர் எனக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கிறாருன்னு
அவர் செய்த நன்மைகளை நினைச்சு அழுகலாம். துக்கத்தின் கண்ணீர் அல்ல, ஆனந்தத்தின் கண்ணீர் தேவனை சந்தோஷப்படுத்தும். அதனால தான் நான் சொல்லுவேன், நமக்குள்ள இருக்க ஏமாற்றம், வலி, வேதனை எல்லாத்தையும் என்னவா மாற்றணும் தெரியுமா? தேவன் மீதான விசுவாசமாக மாற்றணும். அதை அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடாது. அது உங்களை பின்னாடி இழுத்துக்கிட்டே போயிடும். அது நம்ம பிசாசுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறது போல இருக்கும். அதை முழுவதையும் நீங்கள் ஆண்டவர் பேரில் விசுவாசமாக என்ன செய்யணும்? மாற்றணும். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவரை நான் விசுவாசிக்கும் போது அது எல்லாம் என்னுடையதாக மாறும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்க போகிறது இல்லை. போன வருஷம் இருந்த கஷ்டமான சூழ்நிலை இந்த வருஷம் எனக்கு இல்லை. இந்த வருஷம் ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை இன்னும் 2 மாதம் கழிச்சு எனக்கு இருக்க போகிறது இல்லை. அப்போ இப்படி தான் என்ன செய்யணும்? ஆண்டவரை நாம் பார்க்க பழகணும். ஏன்னா கர்த்தர் அப்படி தான் பார்த்தார். எல்லா ஜனங்களும் பசியாக இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லைன்னு பேசலை. உங்கள்கிட்ட என்ன இருக்காத கொண்டு வான்னு தான் சொன்னேன். ஆண்டவரே இரவு முழுவதும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டோம், ஒரு மீன் கூட அகப்படலை. ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய போட்டை தர்றியா, கொஞ்சம் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். இப்போ அவன் ஒருவேளை என்னடா அது இவரோட பெரியதாக இருக்குது, நம்ம ஒரு பெரிய போதகர், நம்முடைய குறைகளை போய் சொல்கிறோம், அதுக்காக ஜோம் பண்ணுவார்னு பார்த்தா நம்மகிட்ட இருக்கிறதையும் கேட்குறாரு அப்படின்னு நினச்சி கொடுக்காம இருந்தேன்னா அடுத்து வலை கிளியத்தக்கதான ஆசீர்வாதத்தை அவனால் என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. ஆண்டவர் கட்டணம் கொடுத்துட்டான். என்றைக்குமே நமக்கு அது இருக்கணும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. கர்த்தர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாருன்னா எவன் கேட்டாலும் கேட்கலைனாலும் சரி, நம்மகிட்ட இருக்குதோ இல்லையோ, ஏன்னா இருக்கிறத தான் கேட்பார். நம்மகிட்ட இருக்குதுன்றது தெரியும். இருக்கிறத கேட்கும்போது அப்படி எடுத்து கொடுத்துறோம். அப்போ தான் என்ன செய்யும்? வலை கிளியத்தக்கதான மீன்களை நாம் என்ன செய்ய முடியும்? பிடிக்க முடியும். கன்ஃபார்மாக சொல்கிறேன், வலை கிளியாது. ஆனால் கிளியிற மாதிரி என்ன செய்யும்? மீன் வரும். இப்போ தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெறணும் அப்படின்னா விசுவாசத்திலே முன்னேறி போக வேண்டியது அவசியம். அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை நீங்களும் நான் இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை கவலைப்படாதீங்க. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கங்க, தேவன் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு பெரிய கெட்டது நடக்க போது அதுலேருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டதாக இருக்கிறது. 2வது, அடைக்கப்பட்ட சூழ்நிலைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அடுத்தது என்னதான்? திறந்த வாசல். ஏசேக்கு சித்திரால இருக்கிறோம் அப்படின்னா அடுத்து என்னதான்? ரெகபோத்து தான். அல்லேலூயா. சென்னையில் இருக்கக்கூடிய நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு சர்ச்சு, அங்கேயும் சரி பெங்களூர்லேயும் அதனுடைய சபை இருக்குது. கடந்த 2 மாதமாக 1 மாதமாக இந்த 2 சபைகளுக்கும் பிரச்சனை. அங்கே சில நபர்கள்னால பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருக்குது. அந்த பெங்களூர் சர்ச்சில் தான் முதல்ல அந்த ப்ராப்ளங்கள் நடந்து, இப்போ அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி வேறு பக்கம் போயிருக்காங்க. அதே போல் சென்னையில் அந்த சர்ச்சிலையுமே கொஞ்சம் இஷ்யூஸ் வந்த உடனே அவரும் கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக இருந்து வேறு ஒரு சர்ச்சில் வந்து அவங்க வேற ஒரு இடத்துல ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்தமான இடம் இருக்குது, ஏக்கர் கணக்கில் வச்சு வாங்கியிருக்கிறாங்க, கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே போயிடுவாங்க. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்டாக இதெல்லாமே போன மாதத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் விசுவாசத்தை அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக பிசாசு என்ன செய்கிறான்? பயங்கரமாக ஒன்று நபர்களை தூண்டி விடுறான், இல்லை வியாதியை கொண்டு வரான், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்கான். நான் அப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். அவருக்கு இந்த பிரச்சனை, இவருக்கு இந்த பிரச்சனை, நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்மளை இடத்த விட்டு காலி பண்ண முடியாது, நம்ம ஓன் இடம், அதனால் காலி பண்ண முடியும். இப்போ வேறு வகையில் ஒரு பிரச்சனை இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. ஆனால் இது அடைக்கப்பட்ட சூழ்நிலை. இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலைக்கு அடுத்து என்ன அப்படின்னா, அவர் முதல்ல இருந்த இடத்த விட இன்னும் நல்ல இடத்துக்கு போயிட்டார். சென்னையில் இருக்கவர் பார்த்தீங்கன்னா, அவர் 4 ஆராதனைகள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடத்துவாங்க. காலையில் 3 ஆராதனை, சாயங்காலம் 1 ஆராதனை. ஆனால் இப்போது காலையில் 2 ஆராதனை, சாயந்தரம் 1 ஆராதனை, 3 ஆக்கிட்டாங்க. ஏன்னா அது இடம் அவ்வளோ பெரிய இடம், எல்லாருமே வந்துடலாம் ஒரே நேரத்தில். அது வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்க கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல மொத்த ஜனங்களும் ஏறக்குறைய 8000 பேரும் அட் அ டைமில் உட்காரலாம். அது அந்த மாதிரி ஒரு இடம். அப்போது ஒரு இடம் அடைக்கப்பட்டுருச்சு, நம்மளால் ஆராதிக்க முடியல, இங்கே இவ்வளோ நெருக்கமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல. தேவன்
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் பிசாசின் மூலமா வரும்போது அதை விட பெரிய இடத்துக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார். அப்போ எப்பயுமே ஒரு பிரச்சனை வரும்போது அதிலிருந்து தேவன் அடுத்த லெவலுக்கு தான் நம்மை கொண்டு போவாரே தவிர அதை தான் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர். பிசாசு தீமையை கொண்டு வருவான், அது எப்படியோ வந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் அத்தனை தீமைகளும் நன்மையாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போது தேவன் அடைக்கப்பட்ட சூழ்நிலை நம்மளை பாதுகாக்கிறார். ஏற்ற நேரம் வரும்போது ஒருவரும் பூட்ட முடியாத திறந்த வாசலை உங்களுக்காகவும் எனக்காகவும் வைக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏசேக்கு சித்ராவுக்கு அப்புறம் என்னதான்? ரெகபோத். ரெகபோத் என்றால் மகா பெரிய விசாலமான இடம், மகா பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடம் வருகிறோம் பிதாவே. அடைக்கப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் நாங்கள் கடந்து செல்லும் போது தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். முது கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறது ஆண்டவரே. எங்களுக்காக திறந்த வாசலை நீர் வைத்திருக்கிறீர். அதை ஏற்ற நேரத்தில் நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். ஒவ்வொருடைய இருதயத்தின் விடுதலை காட்டிலும் பல கோடி மடங்கு அதிகமான நன்மைகளை நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்ய போகிறீர். அதற்கான பாதைகளை நடத்தி கொண்டிருக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும், அவருடைய தேவையை சந்தித்து மீதம் எடுக்க கிருபை செய்யும். யார் யாருக்குள் சுகத்தை பெறுவார்களா இந்த கிருபை நாளை அவர்களை தாங்கி வழிநடத்துமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.